அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷனையோ இல்லை தாந்திரிக முறைகள் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஈர்க்கும் பொழுது அல்லது குறிப்பிட்ட பொருளை நீங்கள் ஈர்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் தோன்றும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கோபம், சந்தேகம், பயம், பொறாமை, பொசசிவ்னஸ், இது எல்லாமுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் தான். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் பயம் மற்றும் சந்தேகம், இந்த ரெண்டு விஷயம்தான் நம்முடைய மேனிஃபெஸ்டேஷனை தடுத்து நிறுத்துது. நம்முடைய எதிர்மறை எண்ணங்களில் அதீதமான சக்தியுடையவை இந்த பயம் மற்றும் சந்தேகம். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற விஷயம் இந்த பயமும் சந்தேகம் தான். கோபம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமில் வரும், அதுக்கப்புறமா அந்த கோபம் தனிய ஆரம்பிக்கும். ஆனால் சந்தேகமும் பயமும் நம்ம கூடவே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் எந்த மெத்தடை பயன்படுத்தினாலும் சரி, இந்த பயம் மற்றும் சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. அது மட்டும் இல்லைங்க, எதிர்மறையான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்க்கணும்னு நினச்சி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த பயமும் சந்தேகமும் எதிர்மறையான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த நபர் மேலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் உருவாக ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம இந்த உணர்வுகள் மேலே அதீதமான கவனத்தோடு இருக்கணும். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது நெகட்டிவ் தாட்ஸ் தான். எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குள்ளேயும் நெகட்டிவ் தாட்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரணும். இந்த பிரபஞ்சத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய தீமையான கெட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நல்ல விஷயங்களை நம்ம தான் தேடி போகணும். அதற்கான முயற்சியை நம்ம தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டை நீங்கள் குப்பையாக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. 10 நாள் அந்த வீடை பெருக்காமல் கூட்டாமல் விட்டீங்கனாலே அந்த வீடு குப்பையாக மாறிடும். ஆனால் அந்த வீடு க்ளீனாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் நீங்கள் வீட்டை பெருக்கணும். அப்போ தான் அந்த வீடு க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி தாங்க நெகட்டிவ் தாட்ஸுன்றது நமக்குள்ளே இன்பில்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம கொண்டு வரணும். அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், மெடிடேஷன், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த நேர்மறையான எண்ணங்களும் நம்பிக்கை, இந்த ரெண்டு விஷயமும் இருந்தால் போதும், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப சுலபமாக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, சித்தர்கள், மகான்கள், ஞானிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அவங்களுடைய மனதில் சந்தேகமோ பயமோ கோபமோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால தான் அவங்க நினச்ச விஷயங்களை அடுத்த நொடியே அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம போகலைனாலும் பரவாயில்ல, பட் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நம்முடைய மனதை பாசிட்டிவான எண்ணங்களால் நிறைக்கணும். அதற்கு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதற்கான வழியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல போகிறேன். இதில் 4 வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஏற்படும் அந்த நெகட்டிவிட்டியை நீக்குவதற்கு பயன்படும். 5வதாக நான் சொல்ல போகிற அந்த ஸ்விட்ச் வேர்ட் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள உதவும். அதாவது 3வது நபரால் ஏற்படும் நெகட்டிவ் எனர்ஜி, உதாரணத்துக்கு கண் திருஷ்டியாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அந்த நேரத்துலலாம் இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள். 4 ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதில் ஏதாவது ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. 4த்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வார்த்தையை, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் எதிர்மறை எண்ணம் தோணுதோ அந்த நேரத்துலலாம் இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. 21 நாட்கள், 48 நாட்கள்னு எந்த ஒரு நாள் கணக்கும் கிடையாது. நீங்கள் எதிர்மறை எண்ணம் தோன்றும் போதெல்லாம் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்க, அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். முதல் வார்த்தை கேன்சல், 2வது வார்த்தை பர்ச் கேன்சல், 3வது வார்த்தை கேன்சல் தாட்,
நான்காவது வார்த்தை கேன்சல் நவ். இந்த 4 வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, ரிசல்ட் வேகமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்விட்ச் வேர்ட் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவும் ஒரு வார்த்தை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளாக் மேஜிக் அப்படி இல்லைன்னா கண் திருஷ்டியால் ஏற்படும் அந்த பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள உதவும் ஒரு வார்த்தை. நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, டிவைன் காட். இந்த காட் பார்த்தீங்கன்னா ஜிஓடி காட் இல்லைங்க, GUARD, அதாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புன்னு அர்த்தம். டிவைன் காட் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெய்வீக பாதுகாப்பு. இந்த வார்த்தையை நீங்கள் உணர்வு பூர்வமாக அடிக்கடி தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி தெய்வீகமான ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக ஆரம்பிக்கும். இது இன்விசிபிளாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை அது கொடுக்கும். பர்சனலாக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திட்டு வரேன், அதனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். சரிங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை தேவைப்படுறவங்க நீங்கள் கட்டாயமாக பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லை, புதிய சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டிவைன் ரூட். நிறைய ஆன்மீக தகவல்கள், தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள்லாம் அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நாளைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் இன்னொரு மந்திரமும் எல்லோருமே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மந்திரமும் அதில் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். நம்முடைய புதிய சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் தேங்க்ஸ். நம்ம மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனலில் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்தேன். முதல் 10 பேருடைய பெயர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். பிரவிக்குட்டி, இரிஷ்டியா, கமல் கண்ணன், அருணாபி, நதியா, சாய் ஸ்னேகா, ஆரிஹா, லக்ஷ்மி முத்து, லக்ஷ்மி எல், வசந்தி. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கான கேள்வி, நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான 4 ஸ்விட்ச் வேர்ட்ஸை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் என்ன ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்த போகிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண போகிற முதல் 10 பேருடைய பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். சரிங்க, இன்னைக்கு தகவல் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ காமனாக எல்லோருமே பயன்படுத்தலாம்ங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.